Dear children, நம்ம இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து சாப்டர் 11 டேட்டாபேஸ் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 182ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்க போறோம், அதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸோட பேசிக் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸோட வேரியஸ் காம்பனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு மாடல்ஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஃபைனலா ரிலேஷனல் ஆல்ஜிப்ராவோட பேசிக் கான்செப்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த 11th சாப்டர் டேட்டாபேஸ் கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். டேட்டாபேஸ்னா இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க. A database is an organized collection of data. ஒரு டேட்டாபேஸ்னா organized collection of dataவை தான் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். Generally stored and accessed electronically from a computer system. இப்போ இன்னைக்கு நம்ம வேர்ல்டு வந்து டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல எதை டேட்டாபேஸ்னு சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ற டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்றோம், டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் டேட்டாபேஸ். A database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. Next point, the term database is also used to refer to any of the database management system. DBMS na database management system. நம்ம next upcoming இதுல வந்து full DBMS na என்னன்னு பார்க்க போறோம். இதுல வர ஒரு டாபிக் தான் database. இப்போ இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் கிளாஸ் ரெஜிஸ்டர் இஸ் ஏ டேட்டாபேஸ் where names are arranged alphabetically. நம்ம கிளாஸ் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா அதுல சீரியல் நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், அட்டெண்டன்ஸ் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆர்டர்ல இருக்கும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இமீடியட்டா ஒரு பூமி ரெட்டி பில ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பில ஈஸியா நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஈஸி டு ஆக்சஸ். அதான் இதே மாதிரி இருக்கிறதா டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். டேட்டா பேசஸ் ஹவ் பீன் அரவுண்ட் சின்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கார்டிங் திங்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தியும் டேட்டா தான் இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருமே என்ன பண்றாங்க, அவங்கவுங்க யூஸ் பண்ற டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஷாப்ல போனீங்கன்னா அங்க எவ்வளவு இன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு இன்கம் ஆயிருக்கு, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம லைஃப்ல கூட நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம என்ன பண்றோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். பட் எங்கே நம்ம இந்த சாப்டர்ல என்ன பண்றோம்னா, நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டேட்டாவை தான் இங்க நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். Then here we tend to focus on electronic ones. இந்த டேட்டாபேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா ஆர் ரா ஃபேக்ட் ஸ்டோர்ட் இன் ஏ கம்ப்யூட்டர். இப்ப டேட்டானா நம்ம அப்படியே கலெக்ட் பண்ற ரா ஃபேக்ட தான் என்ன சொல்லுவோம்னா டேட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் இருக்காது, மீனிங்லெஸ் இன்ஃபர்மேஷனை தான் டேட்டான்னு சொல்லுவோம். அதை ப்ராசஸ் பண்றதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், இட் வில் கிவ் சம் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன், மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ரா ஃபேக்ட தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். அதான் டேட்டா ரா ஃபேக்ட் ஸ்டோர்ட் இன் ஏ கம்ப்யூட்டர். இப்போ ஒரு டேட்டா வந்து ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்ல டெக்ஸ்டா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், எதுவா வேணா கூட இருக்கலாம். பட் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ரா ஃபேக்ட தான் இந்த டேட்டான்னு சொல்றோம். இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 600006 டிபிஐ கேம்பஸ் SCRT சென்னை காலேஜ் ரோடு. இப்ப நம்ம இப்படி பார்க்கும்போது இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை, ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரா ஃபேக்ட தான் நம்ம டேட்டான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸா நம்ம டேட்டான்னு என்னன்னு பார்த்தோம். இப்போ டேட்டான்னா நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ரா ஃபேக்ட தான் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ இன்ஃபர்மேஷன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரும், அதான் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராசஸ்டு டேட்டா. ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற டேட்டாவை தான் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். which allows to be utilized in a significant way. இப்போ நம்ம ப்ரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிள ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. SCRT காலேஜ் ரோடு, DPI கேம்பஸ், சென்னை 600006.
இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் அட்ரஸ் மாதிரி இருக்கு, கான்டாக்ட் அட்ரஸ் மாதிரி. இந்த கான்டாக்ட் அட்ரஸ் எதோடதுன்னா எஸ்சிஆர்டி இன்ஸ்டிடியூஷனோட கான்டாக்ட் அட்ரஸ். இப்போ இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணதை நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லயும் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்கு. As you can see from the example above, data appears as a set of words and numbers. However, when the data is processed, organized and formatted, data process பண்ணி organize பண்ணி format பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தருது. அந்த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எதுன்னா எஸ்சிஆர்டி இன்ஸ்டிடியூஷனோட கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். It gives a meaningful information about the SCRT institution contact address. நெக்ஸ்ட் டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டான்னு என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டாபேஸ் இஸ் ஏ ரீபோசிட்டரி. ரீபோசிட்டரி டேட்டாபேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் ரீபோசிட்டரின்னு சொல்லுவோம். ரீபோசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் a way that data can be easily accessed. நம்ம இப்போ அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். அதான் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்ச டேட்டா தான். இந்த டேட்டா பேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டேட்டா பேஸ். ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்பெல்லாம் நமக்கு இந்த டேட்டா வேணுமோ அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணி அதுல ஏதாவது நியூ டேட்டா ஆட் பண்ணா நியூ டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டேட்டா நமக்கு தேவையில்லைன்னு அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டேட்டால அப்டேஷன் மாடிஃபிகேஷன் இருக்கு, தப்பா பண்ணிருக்கோம்னா அதை திரும்ப மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்டேஷனும் நம்ம இந்த டேட்டா பேஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். அதான் டேட்டா பேஸ்னு சொல்றோம். டேட்டாபேஸ் இஸ் ஏ repository collection of related data organized in a way that data can be easily accessed, managed and updated. Database can be a software or hardware based with one sole purpose of storing the data. இப்போ நம்ம இங்க டேட்டாபேஸ்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்டோர் பண்ற டேட்டா ஹார்ட்வேர் பேஸ்ட் டேட்டாவாகவும் இருக்கலாம், இல்ல சாஃப்ட்வேர் பேஸ்ட் டேட்டாவாகவும் இருக்கலாம். டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல டேட்டான்னு என்னன்னு பார்த்தோம், டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம். நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.